சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 16ஆம் நாள் 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்து இன்று பானு வாரம் என்று போற்றப்படுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு விடுமுறை நாளாக இருக்கும். இந்த விடுமுறை நாளிலே நாம் கொஞ்சம் நேரத்தோடு எழும்பி சூரியனை கும்பிட்டோம்னு சொன்னால் நமக்கு பல்வேறு சிறப்புகள் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு லீவு விடுமுறை, 10 மணி வரைக்கும் தூங்க வேணும் என்று தூங்கினால் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது. இந்த ஒரு நாளாவது நான் ஏனைய நாட்களே தான் அவசரமாக பாடசாலை செல்ல வேண்டும், கல்லூரிக்கு போக வேண்டும், பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், கடைக்கு போக வேண்டும் என்று அவசரமாக கிளம்புவோம். இந்த ஒரு நாளையாவது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய தரிசனம் செய்தால், உதிக்கின்ற பொழுது சூரிய உதிக்கின்ற வேளையை தரிசனம் செய்தால் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா. நரம்பு சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது எழுகின்றதாகிய அந்த கதிர்களுக்கு உண்டு என்ற நல்ல சிந்தனையோடு இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் கொழும்பு தலைநகரிலே கொட்டாஞ்சேனை விவேகானந்தா மேட்டுத் தெருவிலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய பாலாலய கும்பாபிஷேகம் பாலஸ்தான வைபவத்தினுடைய பூர்வாங்க கிரியைகள் இன்று நண்பகல் 12 மணிக்கு தேவேந்திர மூர்த்தத்திலே ஆரம்பமாகி ஏனைய பூர்வாங்க கிரியைகளெல்லாம் நடைபெற்று நாளை திங்கட்கிழமை காலையிலே 6 மணி முதல் 7 மணி 12 நிமிடம் வரை உள்ள சுபமுகூர்த்த வேளையிலே இந்த பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர், ஆலயத்தினுடைய அந்த தேவஸ்தானத்தை ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்த ஸ்தாபகராக இருக்கின்ற இறைசை திலகம் இந்தியாவிலே வசித்து வருகின்ற டாக்டர் சாம்பசிவ மணிக்குருக்கள் அவர்களுடைய ஆசியோடு இந்த பாலாலய கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. நாளைய தினம் இன்று அதனுடைய பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆலய நிர்வாக சபையினர்கள், ராஜராஜேஸ்வரி ஆலயத்தினுடைய ஐயப்ப பக்தர்கள் அவருடைய ஏற்பாட்டிலே இந்த சிறப்பான பாலாலய கும்பாபிஷேகம் என்கின்ற பாலஸ்தாபன வைபவம் இன்று நடைபெற இருக்கின்றது. நண்பகல் 12 மணிக்கு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக கிரியைகள் நடைபெற்று நாளை காலை பாலாலய கும்பாபிஷேகம். இந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வதோடு அன்னையனுடைய அருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்கின்ற வகையிலும் நாம் இந்த இறை வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களெல்லாம் நம்மை விட்டு விலகுகின்ற வகையிலே இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்க இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 20ஆம் நாள். இயேசுவினுடைய வாழ்வை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, நற்செய்தியினுடைய ஒளியிலே பார்க்கின்ற பொழுது, இயேசுவை எல்லோரும் எப்பொழுதும் அமைந்த மனதோடு ஏற்று மதிப்பளித்து அவருடைய சொல்லை கேட்டு அவருக்கு உயர்ந்த மதிப்பை அவர்கள் கொடுத்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் முழுமையாக என்பதல்ல. அவர் தம்முடைய சொந்த ஊருக்கு சென்று, அவர் ஒரு இறைவாக்கினராக சென்று அங்கு அவர் போதித்த பொழுது அந்த மக்களில் பலர் அல்லது சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது இயேசு கூறுகின்றார், இறைவாக்கினர்கள் தங்களுடைய சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று. காரணம் என்னவென்றால், இதற்கு முன் வந்த இறைவாக்கினர்களையும் மக்கள் எல்லோரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இந்த இறைவாக்கினர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், புறையினத்தார்கள், அந்நியர்கள், வேற்று நாட்டவர்கள், வேற்று மதங்களிலே இருக்கின்றவர்கள் மட்டிலே அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். இந்த இயேசுவுக்கு இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவரை ஒரு மலையிலே கொண்டு சென்று மலை உச்சியிலே இருந்து அவரை தள்ளிவிட்டு அவரை சாகடிக்க பார்த்தார்கள். அவ்வளவு தூரம் அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கும்பல் சேர்ந்து, ஒரு கூட்டம் சேர்ந்து, சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவரை சாகடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றது என்றால், அந்த சமூகம் எவ்வளவு கடின மனம் உள்ளதாகவோ அல்லது இந்த இயேசுவை அவர்கள் முற்றாகவே புரிந்து கொள்ளவில்லை என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இப்படி எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சில வேளைகளிலே நன்மையை செய்யலாம், சரியானதை சொல்லலாம், நன்மையானவற்றை நாங்கள் தேடலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உயர்ந்த குறிக்கோள்களுக்காக அல்லது கோட்பாடுகள், கொள்கைகளுக்காக வாழலாம். இறைவனுக்கு உகந்தவர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அல்ல. நாங்கள் எந்த மனநிலையோடு செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு இந்த மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனாலே அவர் தன்னுடைய இறைவாக்குரைக்கின்ற பணியை நிறுத்திவிடவில்லை. உண்மைக்கு சான்று பகர்கின்ற அவருடைய அந்த பணியை நிறுத்திவிடவில்லை. அவர் நல்லவராக இருந்தார், கடவுளுடைய மகனாக இருந்தார், அவருடைய வாழ்வில் எப்பொழுதுமே கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார் என்பதிலே அவர் எந்த விதமான தயக்கமும் கொள்ளவில்லை. ஏனென்றால் மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மைக்கு சான்று பகர்ந்தவர். அதனால் தான் அவர் மீண்டும் இறுதியிலே சாகடிக்கப்பட்டார். அந்த உண்மையை யாருமே பறித்து கொள்ள முடியாது. அந்த உண்மையை யாருமே குழி தோண்டி புதைக்க முடியாது. நான் எந்த உண்மையை, நன்மையை நான் விரும்புகின்றேனோ, கடவுள் எனக்கு எதை தருகின்றாரோ, கடவுள் எதற்காக என்னை அழைத்திருக்கின்றாரோ, அந்த அழைப்பிலே இருந்து நான் எந்த கட்டத்திலும் தவறாமல் இருப்பதற்கு, கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதற்கு என்றுமே நான் என்னுடைய வாழ்க்கையில் தயங்கக்கூடாது. எத்தனை சவால்கள், துன்பங்கள், இடர்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் எங்களுடைய நன்மைத்தனத்திலே இருந்து நாங்கள் பிறழாமல் இருப்பதற்கு இறைவன் எங்களுக்கு தாராள மனதையும், இறைவன் எங்களுக்கு நம்பிக்கையையும், இறைவன் எங்களுக்கு விடாமுயற்சி என்ற அந்த பண்பையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருமுறை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது,
அந்த சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார்கள், உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கின்றது, ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஆற்றிலே இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் குளிக்கின்றார். இவ்வாறு 5 தடவைகள் குளிக்கக்கூடிய இந்த நபித்தோழருடைய உடம்பிலே ஏதாவது அழுக்குகள் இருக்குமா, ஏதாவது துர்நாற்றங்கள் வீசுமா என்று அந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்டவுடன் அந்த நபித்தோழர்கள் கூறினார்கள், அதாவது அல்லாஹ்வினுடைய தூதரே, இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் குளிக்கின்றார், இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு அழுக்குகளும் இருக்காது, இந்த மனிதனுடைய உடம்பிலே எந்த ஒரு துர்நாற்றமும் வீசாது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்றுதான் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே தொழுகின்றார். இவ்வாறு ஒரு மனிதன் 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றினான் என்றால் அவனுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த மனிதர் 5 நேரம் குளிக்கக்கூடிய நேரம் இவருடைய உடம்பிலே எந்த அளவுக்கு அழுக்குகள் இல்லாமல் போகுமோ அதே போன்றுதான் இந்த மனிதர் 5 நேரம் தொழக்கூடிய நேரத்திலே இந்த மனிதருடைய உடம்பிலே அவன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கவாசியாக மாறுவான் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையிலே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகை ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவனுடைய மரணம் தொண்டைக்குழி அடையும் வரைக்கும் இந்த தொழுகை அவனுக்கு கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த வகையில் இந்த தொழுகையை நாங்கள் சரியான முறையிலே 5 நேரம் நாங்கள் தொழுகை நிறைவேற்றினோம் என்றால் எங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலே நபிமார்களோடோ நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடோ அல்லாஹுவை ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் உதவி புரிவான் என கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.